Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை எண்ணூர் அனல் மின் திட்ட கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பொன்னேரி அருகே வாயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் மின் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் புதிய அலகு கட்டுமானத்தில் ராட்சத வளைவு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது ராட்சத வளைவு அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சாரம் சரிந்து விழுந்தது. இதில் 9 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னையில் கட்டிடம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து குறித்து அறிந்து மிகவும் வருத்தமடைந்ததாகவும், இந்த கட்டுமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், எண்ணூரில் பெல் நிறுவனம் மேற்கொண்டு வரும் மின் உற்பத்தி நிலைய கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த 9 பணியாளர்கள் இறந்த செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிடவும், அவர்களது உடலை அவர்களது சொந்த மாநிலத்திற்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆணையிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.